ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் போட் நெக்கில் ஹார்ட் ஷேப் இருக்கிற மாதிரியான ஒரு நெக் வந்து நான் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெக் லைன் வந்து நம்ம எப்படி கேன்வா ஆப்பில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒரு நெக் வந்து க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த கேன்வாஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எலமெண்ட் அல்லது கேலரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதனால் கேலரி கொடுத்து அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு பேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ஒரு பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா எந்தளவுக்கு ஜூம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நெக் வந்து நல்லா வித்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். இதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எந்த பக்கமுமே மூவ் ஆகாது. இப்போ லாக் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் நான் எலமெண்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லைனை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். லைன் வந்துட்டு நம்ம மேலே உள்ள போட் நெக்குக்கு போடணும். ஸோ அதுக்காக நான் லைன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா வித்து அதிகமாக இருக்க மாதிரி எடுத்தால் தான் வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனை நான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறம் கர்வ்டாக வந்திருக்கு. அதனால் நான் கீழே வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து போகலாம் அப்படின்ட்டு கீழே இருக்கக்கூடிய லைனை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதே லைனை நம்ம டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்வ் கொடுத்துட்டு நம்ம அந்த லைனை வந்து அந்த கர்வாக இருக்க இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வைக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம 3 டாட்டை கிளிக் பண்ணியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவே நம்ம டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு சைட்லையும் நம்ம கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய போட் நெக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம போட் நெக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் செலக்ட் மல்டிபிள் கொடுத்து குரூப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு இதுவுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது குரூப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு ஏதாவது மிஸ்டேக்கே ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதில் டச் பண்ணால் அந்த குரூப் ஃபுல்லாகவே மூவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஹார்ட் அவுட்லைன்னு போடுறேன். இந்த ஹார்ட் அவுட்லைன் இருக்கிறத நம்ம கிராஃபிக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஷேப்ஸ்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்கிறது நல்லா இருக்காது. கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் நிறைய ஃப்ரீ ஹார்ட் வந்து இருந்துச்சு. நான் அதில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம நிறைய நெக்கு இப்போ வந்த கிளாஸில் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம லைன் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி நெக்கு நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த நெக் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராஜெக்ட் நெக் கொடுக்குறேன். அது நீங்கள் எப்படின்னு போட்டு காட்டினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ப்ரைடல் நெக் வந்து பண்ணி காட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் வந்து போயிடலாம். நெக் கிளாஸ் வந்து அதோட முடிஞ்சது. ஸோ நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி டவுட் கேட்கலாம். ஸோ நம்ம நெக் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம நேம் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதாவது புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.